மா என்னம்மா கறி சமைச்சாச்சா? ரெண்டு பேரும் சமைக்கிறீங்களே, ஒன்றுக்கு 2 பேர். 2 பேர் எங்களை சமைக்கிறா. எங்கள் ஆத்தா என்னை பெற்ற ஆத்தா எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேர் சமைக்கிறோமா. நறுக்கி கொடுக்க வேணாமா, நறுக்க வேணாமாடா. கறி அவுஞ்சு வெந்துருச்சா? வீட்டுக்கு பத்தே வேகுது. கறி ஆட்டுக்கறின்றதுனால நல்லா வேகணும்ல, பூ போல. அது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். சிக்கன் தான் வேகமாக வேகணும். ஏமா கொடுமா, வெங்காயத்தை கொடுமா. என்ன வந்துச்சு? என்ன பெற்ற ஆத்தா நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏமா அப்படின்னாக்கா வேகமா நம்ம வேலை பார்த்தாது. இங்கே சுரண்டு இங்கே வரும். இந்தாப்பா தக்காளி இருக்குமா, தக்காளி கொடுமா, அந்த கருவேப்பிலை எடுத்துக்கோமா ப்ளீஸ். சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன என்னைக்காவது இறங்கி சமைப்போம். சமைச்சாவில் அப்போ தெரியும் வேகமாக எப்படி சமைக்கிறது, லேட்டாக அப்படி சமைக்கிறது. நம்ம தான் சமைக்கிறது. எப்போ சமைச்சாச்சா இன்னும் கறி வேகுதா, இன்னும்மா கறி வேகுது அப்படின்னு கிடக்காது. வெளியில் உட்காந்து என்ன பெற்ற ஆத்தா எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. தேங்காய் சொல்லு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. தாய் இருந்தால் அது ஒரு மாதிரி தான் எல்லா பிள்ளைகளுக்குமே. எத்தனை ஆண்டானாலும் சரி, எம்பிட்டு கணவன் நல்லா வச்சுருந்தாலும் சரி, தாய் இருந்தால் அது ஒரு ஆதரவு. என்ன நான் சொல்கிறது, அடுப்படியில் வந்து எங்கள் ஆத்தா அப்படி உட்காந்து நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஆத்தாவுக்கு இருக்க கண்டு வேலை நறுக்கி கொடுக்குது, வைக்குது, எல்லா வேலையும் பார்க்குதுண்டு. என்னத்தே உங்கள் தாய் தப்பெல்லாம் அப்படி பார்த்துருப்பாங்க. என்னடா வதங்கின ஒன்று கொண்டு வரப்பு நீங்கள் வெளியில் வேகமாக கொண்டுட்டு ஓடியாரு. வேகமாக கொண்டு வாங்க. வேக மட்டும் கொண்டு வருவேன். வதங்கினோடனே அப்படியே அள்ளி வச்சுக்கிட்டு வேகத்தில் திருட்டு ஓடியாரு. சரிதானா? ஓகே ஓகே. எல்லாத்தையுமே அந்த இஞ்சி உணர்த்துமே